ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையான, அதே போல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை ஈவினிங் சாப்பிட்லாம், இல்லை காலையில் கூட சாப்பிட்லாம். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக உடுப்பி ஹோட்டல் சட்னி பார்க்க போகிறோம். மைசூர், பெங்களூர் மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மைசூர் போண்டா, இல்லை மைசூர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிரில் எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் தயிர் மட்டும் சேர்த்துட்டு இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஒரு துளி கூட தண்ணியே சேர்க்காம இந்த தயிரை அரைச்சிக்கணுங்க. முக்கியமானதே பார்த்திங்கனாக்கா இந்த தயிர் தான். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 4 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்து இதை நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மைதா மாவு 1.5 கப் அளவு சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கல, அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை மேலேருந்து கீழ்வாக்கா போட்டு பிணைஞ்சு விடணுங்க. மாவு பிணைய ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். போக போக நல்லா இதை நம்ம அடிச்சு பிணைய பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்துடும். இந்த மாவை எந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து பிணையிறோமோ அந்த அளவுக்கு போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மைசூர் போண்டா இல்லைன்னா மைசூர் பஜ்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உளுந்த வடைக்கு எப்படி நம்ம மாவை அடிக்குவோமோ அது போல் நல்லா அடித்து இதை பிணைஞ்சிக்கணும். தயிரோ மைதா மாவும் நான் சொன்ன அளவு போட்டது உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சுனாக்கா இப்போவே கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருங்க. இப்போ கையாலேயே நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 8லேருந்து 10 சேர்த்துக்கணும். இது எதுவும் உடைக்கணும்னு தேவையில்லை, இந்த மிளகு முழுசாகவே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல 2லேருந்து 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மல்லித்தலை 5லேருந்து 6 கொத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் தான். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பத்தை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் வாயில் கடிப்படும் போது இந்த பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறணும். அதுக்கும் இடையில நம்ம உடுப்பி ஹோட்டல் சட்னி ரெடி பண்ணிடுவோம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 8 பத்த அளவுக்கு தேங்காவை, அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு சேர்த்துக்கணுங்க. இந்த உடுப்பி ஹோட்டல் சட்னிக்கு நாம் கட்டாயமாக பின்னாடி இருக்கக்கூடிய கருப்போடு சேர்த்து இந்த தேங்காவை சேர்க்கக்கூடாது. அடுத்து இதில் பொட்டுக்கலையோட அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேங்காவுடைய அளவு அதிகமாக இருக்கணும். பூண்டு பல் பெரிய பல்லாக இருக்கனால 2, சின்ன பல்லாக இருந்தால் 4 சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு சிறிய துண்டு நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கணும். மல்லித்தலை 5 கொத்து அளவுக்கு கழுவிட்டு நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இல்லை கையிலேயே நீங்கள் பிச்சு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பிச்சு போடலாம். கருவேப்பிலை 1 கொத்து, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 3லேருந்து 4 காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இந்த சட்னி காரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மைசூர் போண்டாக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ரஃப்பாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கெட்டியான சட்னியாக அரைச்சிக்கணும். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது தாளிக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இல்லை விருப்பமாக இருந்தாக்கா நீங்கள் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம், நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, வாங்க போண்டாவை போடலாம். எண்ணெயை மீடியம் ஹாட்டாக வச்சுக்கிட்டு கையிலேருந்து எடுத்து இந்த மாதிரி போண்டாவை போடணும். ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல. போண்டாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி போண்டா போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். போண்டா போட்டோன்னே போண்டா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எலும்பி நிற்கும். அதுக்கப்புறம் திருப்பி விடணும். இப்போ 2 சைடு நல்லா விடாமல் அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை சுட சுட எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ருசியான, அதே போல் கிறிஸ்பியான இந்த மாலை நேரத்துக்கு இதமான மைசூர் போண்டா, மைசூர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது போல ரெசிபீஸ்க்கும் கிச்சன் டிப்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.